கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அதாவது ஒரு சிஏன்னு வச்சுப்போம். சரி. ஒரு பெரிய நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை, அந்த இருப்புநிலை குறிப்பை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அந்த கம்பெனியோட பில்டிங்ஸ், மெஷினரி, பேங்க் பேலன்ஸ்னு எல்லா சொத்துக்களும் ரொம்ப தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆனா ஆனா பலாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு முக்கியமான சொத்து மட்டும் அதுல இல்ல. கரெக்டா? எக்ஸாக்ட்லி, அது என்ன சொத்து தெரியுமா? அந்த கம்பெனி கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களோட டேட்டா, அதாவது தரவுகள். ஆமா. இன்னைக்கு தேதியில டேட்டா தான் நியூ ஆயில்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல்ல இந்த டேட்டா உலகத்தை தான் ஒரு புது கோணத்துல அணுக போறோம். நீங்க ஐடி துறையில வேலை செய்யறவரா இருக்கலாம், அல்லது ஒரு வழக்கறிஞர், சிஏ, சிஎம்ஏ, இல்ல கம்பெனி செக்ரட்டரி, இப்படி எந்த துறை நிபுணராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டேட்டா உலகத்துல எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குன்றத பத்தி தான் நம்ம விவாதிக்க போறோம். இது சாதாரணமாக நடந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் இருக்கு. அதுதான் டிபிடிபிஏ. அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட். இந்த சட்டத்தோட வருகை தான் எல்லாத்தையும் மாத்திருக்கு. ஓகே, இப்போ இந்த சட்டம் வந்ததுனால என்ன ஆச்சு? முன்னாடி எல்லாம் டேட்டானா அது ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க சர்வரை பாதுகாப்பாங்க, அவ்வளவுதான் ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஆமா, அந்த மைண்ட் செட் இப்போ டோட்டலா மாறிடுச்சு. இந்த சட்டம் வந்த பிறகு நிறுவனங்கள் டேட்டாவை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி சட்டப்பூர்வமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பை சட்டம் சுமத்தி இருக்கு. ம். அதாவது ஒரு நிறுவனத்தோட டேட்டாவை இனிமே வெறும் தொழில்நுட்ப கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலைமையை இந்த சட்டம் உருவாக்கிடுச்சு. புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி என்றால், இதுவரைக்கும் கம்பெனிகளுக்குள்ள இருந்த அந்த ஐடி செக்யூரிட்டி டீம் பண்ற வேலை போதுமானதா இல்லையா? அது மட்டும் பத்தாது. அதனால தான் இப்போ அதனால தான் இந்த ஏஐஜிடிஏஐ, அதாவது அசோசியேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர்ஸ் அமைப்பு பத்தி நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த சுயாதீன தரவு தணிக்கையாளர்கள், இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர்ஸ், சுருக்கமா ஐடிஏ என்ற ஒரு புது ரோலை உருவாக்குறாங்க. என் கேள்வி என்னன்னா, கம்பெனிக்குள்ளேயே திறமையான ஐடி ஆட்கள் இருக்கும்போது ஏன் வெளியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஆடிட் பண்ணணும்? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பேங்க் மேனேஜரோ இல்ல கேஷியரோ நாங்க கணக்கெல்லாம் சரியா தான் மெயின்டைன் பண்றோம்னு எவ்வளவுதான் சத்தியம் பண்ணி சொன்னாலும் ரிசர்வ் பேங்க் அதை அப்படியே ஏத்துக்காது. கரெக்ட். வெளியில இருந்து ஒரு ஆடிட்டர் வந்து அந்த பேங்கோட கணக்கு வழக்குகளை செக் பண்ணி தான் ஆகணும். அதே லாஜிக் தான் இங்கேயும். இந்த சட்டத்தின்படி சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபிடியூஷியரிஸ்னு சிலரை சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இந்த சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபிடுஷியரிஸ், அதாவது முக்கிய தரவு நம்பிக்கையாளர்கள், இவங்க சாதாரண கம்பெனிகளை விட எப்படி வித்தியாசப்படுறாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இப்போ ஒரு சாதாரண மளிகை கடைக்காரர் உங்ககிட்ட உங்க ஃபோன் நம்பரை வாங்குறாருன்னா அது ஒரு சாதாரண டேட்டா கலெக்ஷன். ஆனா ஒரு மிகப்பெரிய ஃபுட் டெலிவரி ஆப் உங்களை பத்தி என்னவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, நான் காலையில என்ன சாப்பிடுறேன், நைட் என்ன ஆர்டர் பண்றேன். அது மட்டும் இல்ல, உங்க வீடு எங்க இருக்கு, ஆபீஸ் எங்க இருக்கு, எந்த நேரத்துல நீங்க வீட்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் பிடிக்கும், இப்படி உங்க முழு வாழ்க்கையுமே அவங்களால ட்ராக் பண்ண முடியும். ஓஹோ, நிஜமாவே பயமா இருக்கு கேட்கும்போதே. அதான். இப்படி மக்களோட அதிகப்படியான அந்தரங்க தரவுகளை கையாளும் நிறுவனங்களை தான் சட்டம் சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபிடுஷியரிஸ் அப்படின்னு வகைப்படுத்துது. இவங்களோட பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இதை நான் ஒரு உணவகத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிற ஷெஃப் வந்து உணவை ருசி பார்த்துட்டு உப்பு சரியா இருக்கு, காரம் சரியா இருக்குன்னு அவரே சர்டிபிகேட் கொடுக்கறது ஒரு ரகம். ஆமா. ஆனா வெளியில இருந்து வர்ற ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், உணவு பாதுகாப்பு அதிகாரி, அவர் வந்து கிச்சன் சுத்தமா இருக்கா, விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு தணிக்கை செய்யறது டோட்டலா வேற லெவல் இல்லையா? இங்க கம்பெனியோட ஐடி அதிகாரி தான் அந்த செஃப், வெளியில இருந்து வர்ற ஐடிஏ தான் அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி. அட்டகாசமான ஒப்பீடு. அந்த வெளிப்புற பார்வையால தான் டேட்டாவோட பாதுகாப்பு உண்மையாவே உறுதி செய்யப்படுது. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா ஐடி துறையில ஏற்கனவே இருக்கிற ஐடி ஆடிட்டர்ஸ் இல்லனா ISO 27001 மாதிரியான சிஸ்டம்ஸ்ல இருக்கிற லீட் ஆடிட்டர்ஸ், இவங்க இந்த புது ஐடிஏ ரோலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு மாற்றம். ஒரு நேச்சுரல் டிரான்சிஷன் சொல்லலாம். கண்டிப்பா. ஆனா இங்கதான் AITI அமைப்பு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்க. அவங்க வெறும் ஐடி நிபுணர்களை மட்டும் இந்த ஐடிஏ சமூகத்துக்குள்ள கூப்பிடல, வழக்கறிஞர்கள், அதாவது அட்வொகேட்ஸையும் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் இருங்க, இங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு ஐடி இன்ஜினியர் பல வருஷமா படிச்சு கிளவுட் சர்வர்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சு செக்யூரிட்டி செட்டப் பண்றாரு. ஆனா தொழில்நுட்பமே தெரியாத, கோடிங்னா என்னென்ன பரிச்சயம் இல்லாத ஒரு வழக்கறிஞர்
எப்படி ஒரு சர்வரை தணிக்கை பண்ண முடியும்? நானா இருந்தா சர்வர் பத்தி உனக்கு என்ன தெரியும்னு அந்த லாயர் கிட்ட கோவப்படுவேனே. இது பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம்? நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். நாம டேட்டாவ எப்போதுமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஓடுற பைனரி நம்பர்ஸாவும் கோடிங்காவும் மட்டுமே பார்த்து பழகிட்டோம். ஆனா டிபிடிபிஎஸ் சட்டத்தின்படி டேட்டாங்கிறது வெறும் கோடு கிடையாது. அது மனிதர்களோட உரிமைகள். மனித உரிமைகளா? டேட்டாவே அப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு ஐடி வல்லுனரால என்ன பண்ண முடியும்? டேட்டா ஹேக் செய்யப்படாம தடுக்க முடியுதான்னு செக்யூரிட்டியை பார்க்க முடியும். ஆனா அந்த டேட்டாவை ஒரு நிறுவனம் சேகரிக்கிறது சட்டப்படி சரியானதா அப்படிங்கறத அவரால சொல்ல முடியாது. அது ஒரு வழக்கறிஞரோட வேலை. அதாவது எப்படி கலெக்ட் பண்றாங்கன்றத விட ஏன் கலெக்ட் பண்றாங்க, அதுக்கு பர்மிஷன் இருக்கான்னு பார்க்கறதா? இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. உங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க டிஜிட்டலா ஸ்டோர் பண்றாங்க. இவங்க தான் டேட்டா ஃபிடுஷியரி. ஓகே, அந்த ரெக்கார்ட்ஸ பாதுகாக்கிறது அவங்க பொறுப்பு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க? அவங்க சர்வர் மெயின்டெனன்ஸ்க்காக வேறொரு ஐடி கம்பெனி கிட்ட அந்த டேட்டாவை கொடுக்கறாங்க. அந்த ஐடி கம்பெனியை நாம டேட்டா ப்ராசஸர்னு சொல்லுவோம். அதாவது பேங்க்குக்கும் பணத்தை கொண்டு போற செக்யூரிட்டி வேனுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. பணத்துக்கு பேங்க் தான் பொறுப்பு, அதை வெறும் டிரான்ஸ்போர்ட் பண்றது மட்டும்தான் வேனோட வேலை. எக்ஸாக்ட்லி. அதுதான் சட்டத்தோட நுணுக்கமே. நாளைக்கு டேட்டா திருடப்பட்டா யார் பொறுப்பு? ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த ஐடி கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் சரியா போடப்பட்டு இருக்கா? ஒரு கஸ்டமர் ஏன் டேட்டாவை யூஸ் பண்ண நான் வெளிப்படையான ஒப்புதல், அதாவது எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட் கொடுக்கலன்னு கேஸ் போட்டா என்ன செய்யறது? ஓஹோ, அப்போ அந்த ஐடி கம்பெனி மேல தப்பு இல்ல, ஹாஸ்பிட்டல் தான் பதில் சொல்லணும். ஆனா அதுக்கு லீகல் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு நிறுவனம் மாநிலத்தின் கருவியா, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டா, இல்ல அவங்களுக்கு சட்டத்துல இருந்து ஏதாவது விலக்கு எக்ஸம்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கா? ஒரு வாடிக்கையாளரோட குறைகளை எப்படி தீர்க்கிறது? டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு நடத்தும் விசாரணைகளை எப்படி எதிர்கொள்றது? இது எல்லாம் ஒரு ஐடி நிபுணர் கம்ப்யூட்டர்ல கோடு எழுதி கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதுக்கு ஆழமான சட்ட அறிவு வேணும். அருமை. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. சட்டம் அப்படிங்கிறது வெறும் தொழில்நுட்ப விதிகள் இல்ல, அது மனித உரிமைகளை, குறிப்பா பிரைவசியை பாதுகாக்கும் ஒரு கவசம். அது கன்ஃபார்ம் பண்ண ஒரு அட்வொகேட் அந்த ஆடிட் டீம்ல இருக்கிறது கட்டாயம்தான். இதற்காகத்தான் ஏஐடிஏஐ அமைப்பு மே 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு வழக்கறிஞர்களோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சிறப்பு மெய்நிகர் உரையாடல, அதாவது வர்ச்சுவல் டாக் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வழக்கறிஞர்கள் இப்படிப்பட்ட புது டெக்னாலஜி தணிக்கை சமூகத்துல இணையறதுக்கு பார் கவுன்சிலும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. வெரி நைஸ். சரி, இப்போ ஐடி நிபுணர்கள் ஏன் தேவைன்னு பார்த்தாச்சு, அந்த டெக்னாலஜி சட்டத்துக்குள்ள இருக்கான்னு பார்க்க வழக்கறிஞர்கள் ஏன் தேவைன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் பேசணுமே, ஒரு சிஏ அல்லது சிஎம்ஏ இவங்க எப்படி இதுக்குள்ள வராங்க? சொல்றேன். ஏன்னா சட்டம் மீறப்பட்டா 250 கோடி ரூபாய் வரை அபராதம்னு சட்டம் சொல்லுது. வழக்கறிஞர் அந்த லீகல் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா அந்த டேட்டாவோட பண மதிப்பை எப்படி அளவிடுறது? அதுக்கு தான் அக்கவுண்டன்ட்ஸ் உள்ளே வராங்களா? மிகச்சரியா பிடிச்சிங்க. இன்னைக்கு தேதியில டேட்டா இண்டஸ்ட்ரியே தரவு பணமாக்கல், அதாவது டேட்டா மானிட்டைசேஷன்ல தான் இயங்குது. டேட்டா மானிட்டைசேஷன்னா நம்ம டேட்டாவை வச்சு காசாக்குறது, கரெக்டா? ஆமா, ஒரு தனிநபரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களோட விருப்பங்கள் பழக்க வழக்கங்களை ஆராய்ஞ்சு ஒரு ப்ரொஃபைலை உருவாக்குறாங்க. இத டெக்னிக்கல் மொழியில ப்ரொஃபைலிங் ஆஃப் டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு சொல்வோம். அதாவது நான் ஆன்லைன்ல என்ன ஷூ தேடுறேன், எந்த ஊருக்கு ஃப்ளைட் டிக்கெட் தேடுறேன்னு பார்த்து என்னோட வாங்கும் திறனை, பர்ச்சேசிங் பவரை அவங்க கணிச்சிடுறாங்க. அதை வச்சு அட்வர்டைசர்ஸ்க்கு என் டேட்டாவை விற்கிறாங்க. இதுதானே நடக்குது? 100க்கு 100 உண்மை. அப்படி விற்கும்போது உங்க டேட்டாவுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு, வேல்யூ உருவாகுது. அந்த மதிப்பு என்ன? அதை எப்படி கணக்கிடுறது? இங்கதான் டேட்டா வேல்யூவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஓ, இப்போ புரியுது. ஒரு பெரிய கம்பெனி இன்னொரு கம்பெனிய திலைக்க வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட 1,00,000 கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் இருக்கு. அதுக்கு இத்தனை கோடி ரூபாய் மதிப்புன்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க? இது முழுக்க முழுக்க சிஏ மற்றும் சிஎம்ஏக்களோட களம். ஆமா, ஒரு சொத்தோட மதிப்பு நிர்ணயிக்கிறது, அதுலேருந்து வர வருமானத்தை கால்குலேட் பண்றது, நிதி அபாயங்களை ஃபினான்ஷியல் ரிஸ்க் அளவிடுறது எல்லாமே ஒரு அக்கௌண்டன்ட்டோட வேலை தானே? அதேதான். உங்க டேட்டாவை ஒரு டிஜிட்டல் அசெட்டா அவங்க மாத்துறாங்க. நிஜமாவே இது மனசை விரிய வைக்கும் ஒரு விஷயம். டேட்டாவை வெறும் சர்வர்ல இருக்கிற பைட்ஸா பார்க்காம நிஜமாவே கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற தங்க மாதிரி ஒரு சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டுமா?
இந்த டேட்டா மானிட்டைசேஷனோ இல்ல லீகல் கம்ப்ளைன்ஸோ சரியா நிர்வகிக்கப்படலைன்னா அது நேராக பெருநிறுவன ஆளுகைய, அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ பாதிக்கும். அதாவது ஒரு பெரிய டேட்டா திருடு நடந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட பேரே கெட்டு போயிடும். ஷேர் மார்க்கெட்ல அவங்க வேல்யூ அதல பாதாளத்துக்கு போயிடும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பதற்றம் அடிச்சிடுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்போ இத தடுக்கிறது யாருடைய வேலை? அதுக்காக தான் நிறுவன செயலாளர்கள், அதாவது கம்பெனி செக்ரட்டரிஸ், ஐசிஎஸ் நிபுணர்கள் இந்த வளையத்துக்குள்ள வராங்க. ஓஹோ, அவங்களுக்கும் இதுல ரோல் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதையும், நிறுவனம் எந்த ஒரு நெறிமுறை மீறலும் இல்லாம நடக்கிறதையும் உறுதி செய்யறது ஒரு கம்பெனி செக்ரட்டரியோட முக்கியமான பொறுப்பு. டேட்டா பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸோட ரொம்ப பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். ஆக மொத்தம் ஒரு டேட்டா ஆடிட்ன்றது வெறும் சிஸ்டமை செக் பண்றது இல்ல. ஐடி, சட்டம், நிதி மதிப்பீடு, அப்புறம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான ப்ராசஸ். ஆமா, இது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு நிறுவனத்தோட டேட்டாவை ஆடிட் பண்ண போற இடத்துல ஐடி வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், சிஏக்கள், கம்பெனி செக்ரட்டரிஸ்னு பல துறை ஜாம்பவான்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்ய போறாங்க. இதுதான் ஏஐபிஏஐ அமைப்போட தொலைநோக்கு பார்வை. ஆனா பிராக்டிக்கலா இது ஈஸியான்னு கேக்குறீங்களா? ஆமா, யதார்த்தத்துல இது அவ்வளவு சுலபமா இல்ல. இந்த நிபுணர்களோட தாய் அமைப்புகள், உதாரணத்துக்கு ஐசிஏஐ, ஒரு சிஏ போய் ஐடி ஆட்களோட சேர்ந்து வேலை செய்ய அனுமதிக்குமா? அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? இங்குதான் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. இதுல ஒரு ரெகுலேட்டரி அன்சர்டனிட்டி, ஒழுங்குமுறை நிச்சயமற்ற தன்மை இருக்கவே செய்யுது. ம் சிஏ, சிஎம்ஏ, அப்புறம் ஐசிஎஸ் நிபுணர்கள் எல்லாம் இந்த புது ஐடி சமூகத்தோட ஒரு பகுதியா மாறணும்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் பாடிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு எப்படி அனுமதி கொடுப்பாங்கங்கிறது இன்னும் முழுமையா தெரியல. ஆரம்பத்துல இது நம்ம ஃபீல்டு இல்ல, நம்ம மெம்பர்ஸ் இதுல ஈடுபட தேவையில்லைன்னு கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கே. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆனா அப்படி செஞ்சா அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தங்களை சுருக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடுமே. டேட்டாங்கிறது இனிமே எல்லா துறைகளுக்கும் பொதுவான ஒண்ணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுமே. அதுதான் ஏஐடிஏஐ அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாங்க. அவங்க வசுதைவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற தத்துவத்தை நம்புறாங்க. சூப்பர். பிரைவசி ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், அக்கவுண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ் எல்லாரும் தங்களோட துறை சார்ந்த ஈகோக்களையும் எல்லைகளையும் கடந்து ஒரு முழுமையான தணிக்கைக்காக ஒன்னா சேர்ந்து உழைக்கணும்னு அவங்க அழைப்பு விடுறாங்க. ஆனா மத்த அமைப்புகள் இதுக்கு எப்படி ரெசிப்ரோகேட் பண்ண போறாங்க, இல்ல ஏதாவது முட்டுக்கட்ட போடுவாங்களான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா துறைகளுக்கு இடையான இந்த பிரிவினைகளை எல்லாம் தாண்டி இப்படி பல துறை நிபுணர்கள் ஒன்னா இணைந்து வேலை செய்யறது எதிர்காலத்துல ஒரு ஆப்ஷனா இருக்காது. அது ஒரு கட்டாயமாவே மாறப்போகுது. 100% உண்மை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டேட்டாங்கிறது ஒரு கம்பெனியோட உயிர் நாடி. அதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஒட்டுமொத்த நிறுவனமே சரிஞ்சிடும். இப்போ எந்த ஒரு கம்பெனியும் நாங்க டெக்னாலஜி கம்பெனி கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க பேங்கா இருங்க, ரெஸ்டாரண்டா இருங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலா இருங்க, எல்லாமே டேட்டாவோட அடிப்படையில தான் இயங்குது. அந்த டேட்டா பாதுகாப்பாவும் சட்டப்பூர்வமாவும் நெறிமுறையோடும் கையாளப்படுதான்னு இந்த பல்துறை நிபுணர்கள் அடங்கிய ஐடிஏ டீம் தான் இனி கன்ஃபார்ம் பண்ண போகுது. ரொம்ப ரொம்ப ஆழமான தெளிவான ஒரு விவாதம். நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இதை நான் கொஞ்சம் சுருக்கமா சம்மரைஸ் பண்ணிடுறேன். சொல்லுங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர், ஐடிஏ அப்படிங்கிறது இனிமே ஏதோ ஒரு ஐடி நிபுணர் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து செய்யற வேலை மட்டும் கிடையாது. அது ஒரு நிறுவனத்தோட மனித உரிமைகள் சார்ந்த லீகல் கம்ப்ளையன்ஸ், வாடிக்கையாளர்களின் டேட்டாவை ஒரு சொத்தா பார்க்கிற ஃபைனான்ஷியல் வேல்யூவேஷன் மற்றும் அந்த நிறுவனத்தை நேர்மையா வழிநடத்துற கார்ப்பரேட் கவர்னன்ஸ், இது மூணும் கலந்த ஒரு புது டைமென்ஷன். இந்த ஏஐடிஐ நெட்வொர்க் ஐடி அல்லாத மத்த நிபுணர்களுக்கும் டேட்டா உலகத்தோட கதவுகளை ரொம்ப அகலமா திறந்திருக்கு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய புரட்சியோட ஆரம்பம்னு தான் சொல்லணும். டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது இனிமே எல்லா துறைகளோட கூட்டு பொறுப்பு. இதை விட சிறப்பா இந்த விவாதத்தை முடிக்க முடியாது. ஆனா விடை பெறறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நாங்க விட்டு செல்றோம். என்ன கேள்வி அது? இந்த அலசல்ல நாம ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சிஏக்களும் சிஎம்ஏக்களும் ஒரு நிறுவனத்தோட டேட்டாக்கு பண மதிப்பு கொடுத்து அதை பேலன்ஸ் ஷீட்ல சேர்க்க போறாங்கன்னு. இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேட்டாங்கிறது ஒரு சொத்துன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டா எப்படி அரசாங்கம் நிலத்துக்கும் தங்கத்துக்கும் வருமானத்துக்கும் வரி விதிக்குதோ, அதே போல நிறுவனங்கள் வச்சிருக்கிற இந்த டேட்டா சொத்துக்களுக்கும் தனியா டேட்டா டாக்ஸ்,
தரவு வரி அப்படின்னு ஒன்ன கொண்டு வர்ற காலம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஓ காட், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள். ஆமா, டேட்டா தான் புது தங்கம்னா அந்த தங்கத்துக்கான வரிய யார் வசூலிக்கிறது? இந்த ஒரு ஆச்சரியமான சிந்திக்க வைக்கிற கேள்வியோட இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். இந்த புது டேட்டா உலகத்துல உங்க சொந்த துறையோட திறன்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.